நண்பர்களே, இந்த கொல்கத்தா டெஸ்ட் மேட்ச் இருக்கே ஆரம்பத்துல இருந்தே பயங்கரமான ஏற்ற இறக்கத்தோட தான் போய்கிட்டே இருந்துச்சு. முதல் 2 நாள்ல 2 டீமும் செம்ம ஃபைட் கொடுத்தாங்க. ஆனா 3வது நாள் ஆட்டம் தான் மேட்சோட ஏஎஸ்எல்ல தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு நாளா அமைஞ்சது. சவுத் ஆப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸ்ல ரொம்ப சீக்கிரமாவே சுருண்டுட்டாங்க. ஆனா 2வது இன்னிங்ஸ்ல அவங்க கேப்டன் பவுமாவோட அந்த போர்க்குணமிக்க பேட்டிங் அவங்கள திரும்பவும் போட்டிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துச்சு. இன்னொரு பக்கம் இந்தியா சின்னதா கிடைச்ச முன்னிலையையும் தங்களோட பலமான பந்துவீச்சையும் வச்சு மேட்ச் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஆனா ரொம்ப கஷ்டமான பிட்ச், டப் டப்னு விழுந்த விக்கெட், தொடர்ந்து வந்த அழுத்தம்னு ஒட்டுமொத்த மேட்சுமே ஒரு த்ரில்லர் படத்துக்கு கொஞ்சமும் சளைச்சது இல்ல. ஆமாங்க, இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த ஆட்டத்தோட முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்கு சொல்ல போறோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. நீங்க டீம் இந்தியாவோட வெறித்தனமான ரசிகரா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. இந்த வீடியோவோட லைக் டார்கெட் வெறும் 1000 லைக்ஸ் தான். நண்பர்களே, கொல்கத்தா டெஸ்டோட 3வது நாள் காலையில ஆட்டம் தொடங்கினதுமே அந்த இடமே ஒரு விதமான பரபரப்பால நிறைஞ்சிருந்தது. 2 டீம் வீரர்களுமே இந்த முக்கியமான செஷனுக்காக முழு தயாரிப்போட களத்துக்குள்ள வந்தாங்க. முதல் 2 நாள் ஆட்டமே மேட்சோட போக்க தலைகீழா மாத்திருச்சு. சவுத் ஆப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸ்ல வெறும் 159 ரன் தான் எடுத்தாங்க. அதுக்கு பதிலுக்கு ஆடின இந்தியா 189 ரன் அடிச்சு ரொம்ப முக்கியமான ஒரு 30 ரன் முன்னிலையை பெற்றிருந்தாங்க. இந்த முன்னிலை தான் மேட்சோட அடுத்த கட்ட ஆட்டத்தை ரொம்பவே பாதிக்க போகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. 2வது இன்னிங்ஸ்லயும் சவுத் ஆப்பிரிக்காவோட நிலைமை மறுபடியும் மோசமாச்சு. 2வது நாள் ஆட்டம் முடியறப்போ அவங்க 93 ரன்னுக்கு 7 விக்கெட்டை இழந்து தடுமாறிக்கிட்டே இருந்தாங்க. ஆனாலும் ஒரே ஒரு ஆறுதல் இருந்துச்சு. அவங்க கேப்டனும் அவங்க டீமோட ரொம்ப நம்பிக்கையான பேட்ஸ்மேனுமான டெம்பா பவுமா களத்துல நின்னுட்டே இருந்தாரு. அவர் 29 ரன்ல நாட் அவுட்டா இருந்தாரு. அவர் தான் அந்த டீமோட கடைசி நம்பிக்கை கீத்து. அப்போ வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவோட மொத்த முன்னிலை 63 ரன்களா இருந்துச்சு. இந்திய பவுலிங்ல ரவீந்திர ஜடேஜா தான் பட்டையை கிளப்பிட்டு இருந்தாரு. வெறும் 2 நாள்ல 13 ஓவர் போட்டு 29 ரன் மட்டும் கொடுத்து 4 விக்கெட் அள்ளி இருந்தாரு. 3வது நாள் ஆட்டம் தொடங்கினதும் சவுத் ஆப்பிரிக்கா நேத்தைய ஸ்கோர்ல இருந்து ஆட ஆரம்பிச்சாங்க. பவுமா கூட இன்னைக்கு காலையில பேட்டிங் ஆட வந்தது கார்ஃபின் பாஷ். 2 பேர் மேலேயுமே பெரிய பொறுப்பு இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டா கூட மேட்சோட ரிசல்ட்டே மாற வாய்ப்பு இருந்துச்சு. இந்தியாவுக்கு இன்னைக்கு ரிஷப் பண்ட் தான் கேப்டன்சி பண்ணாரு. ஏன்னா நம்ம ரெகுலர் கேப்டன் சுப்மன் கில்லுக்கு காயம் காரணமா அவரால் களத்துல இறங்க முடியல. பேண்ட் ஆரம்பத்துல இருந்தே தன்னோட திட்டத்தை ரொம்ப தெளிவா காட்டிட்டாரு. ஸ்பின்னை வச்சு தான் இன்னைக்கு ஆட்டத்தை தொடங்கணும்னு முடிவு பண்ணி 2 பக்கமும் அக்சர் படேலையும் ஜடேஜாவையும் பந்து வீச வச்சாரு. அக்சரும் ஜடேஜாவும் ரொம்ப டைட்டா போட்டாங்க. ஒவ்வொரு பாலும் சரியான லைன் அண்ட் லென்த்ல விழுந்துச்சு. இதை பார்க்கும்போது இந்தியா சீக்கிரமாவே சவுத் ஆப்பிரிக்காவோட மிச்சம் இருக்கிற விக்கெட்டுகளையும் எடுத்துருவாங்கன்னு தான் தோணுச்சு. ஆனா பவுமாவும் பாஷும் செம்ம பொறுமையா ஆடுனாங்க. பவுலர்களுக்கு மரியாதை கொடுத்து கிடைக்கிற மோசமான பந்துகளை மட்டும் ரன்னுக்கு மாத்தினாங்க. மெதுவா அவங்க பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஓவர்கள் போக போக 3வது நாள் காலையில பிட்ச் பேட்ஸ்மேன்களுக்கு கொஞ்சம் ஈஸியா மாறிடுச்சுன்னு நல்லாவே தெரிஞ்சது. பால் பெருசா டர்ன் ஆகல. பாஷுவும் ரொம்ப நம்பிக்கையோட விளையாடிட்டு இருந்தாரு. ஜடேஜாவுக்கும் அக்சருக்கும் விக்கெட் கிடைக்காததால பேண்ட் பவுலிங்கை மாத்தி குல்தீப் யாதவையும் ஜஸ்பிரித் பும்ராவையும் கையில பால கொடுத்தாரு. குல்தீப் ஆரம்பத்துல நல்லா போட்டாலும் பாஷ் ஒரு முடிவுல இருந்தாரு. ஸ்பின்னர்களுக்கு எதிராக டிஃபென்ஸ் ஆடி அவுட் ஆகக்கூடாதுன்னு அவர் குல்தீப்பை தான் டார்கெட் பண்ணாரு. லேசா பந்த ஃபிளைட் பண்ணி போட்டதும் லாங் ஆன் மேல தூக்கி அடிச்சு ஒரு 6 பறக்க விட்டாரு பாருங்க. அடேங்கப்பா, அதோட சவுத் ஆப்பிரிக்காவோட முன்னிலை 100 ரன்னை தாண்டி போச்சு. பவுமாவும் பாஷோட இந்த பார்ட்னர்ஷிப் இந்தியாவுக்கு ரொம்ப ஆபத்தானதா மாறிக்கிட்டு இருந்துச்சு. பிட்ஸ்ல பால் பழையதாக ஆக டர்ன் கம்மியாகிட்டே இருந்துச்சு. இதனால இந்தியாவுக்கு 4வது இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றது அவ்வளவு ஈஸியா இருக்காதுன்னு தெரிஞ்சது. இந்தியாவோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் ஒரு வித பதற்றம் அதிகமாகிக்கிட்டே போச்சு. டீமுக்கு எப்படியாவது ஒரு விக்கெட் வேணும்ங்கிற நிலைமை. கடைசியா இந்தியாவுக்கு அந்த வெற்றியை தேடி கொடுத்தது நம்மளோட நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்பிரித் பும்ரா தான். பும்ரா செம்ம வேகமா துல்லியமா உள்ள வந்த ஒரு பால்ல கார்ஃபின் பாஷோட ஸ்டம்பை தெரிக்க விட்டாருங்க. பால் பிட்ஸ்ல பட்டு லேசா உள்ள வந்தது. பாஷோட பேட் கொஞ்சம் லேட்டா வர பால் நேரம் ஆஃப் ஸ்டம்ப்ல போய் அடிச்சது. சுத்தியில வச்சு அடிச்ச மாதிரி ஸ்டம்ப் சிதறி போச்சுங்க. பாஷ் 25 ரன்ல அவுட் ஆனாரு. அதுல 2 பவுண்டரி ஒரு சூப்பரான 6ரும் அடக்கம். சவுத் ஆப்பிரிக்காவோட 8வது விக்கெட் 135 ரன்ல விழுந்தது. இந்தியாவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விக்கெட். பாஷ் அவுட் ஆனதும் சைமன் ஹார்மர் உள்ள வந்தாரு. அவரோட வேலை பவுமாவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்ச நேரம் நின்று டீமோட முன்னிலையை முடிஞ்ச அளவுக்கு ஏத்துறது தான். இன்னொரு பக்கம் டெம்பா பவுமா தன்னோட கெரியர்லயே ஒரு மிக முக்கியமான இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. மெதுவா ரன் சேர்த்து தன்னோட 50 ரன்னை பூர்த்தி செஞ்சாரு. இந்த மேட்ச்ல எந்த ஒரு பேட்ஸ்மேனும் அடிச்ச முதல் அரை சதம் இதுதான். ரசிகர்கள் கூட பவுமாவோட இந்த சிறப்பான ஆட்டத்துக்கு கைதட்டி வரவேற்பு கொடுத்தாங்க. அவரோட பேட்டிங்கை பார்க்கும் போதே தெரிஞ்சது அவர் ரொம்ப நேரம் நின்னுட்டாருன்னா இந்தியாவுக்கு மேட்ச் ரொம்ப கஷ்டமாகிடும்னு. ஜஸ்பிரித் பும்ராவுக்கு அப்புறம் டீம் இந்தியாவுக்கு அடுத்த விக்கெட்டை எடுத்து கொடுத்தது முகமது சிராஜ். அதுவும் என்ன ஒரு பால். ஹார்மர் அந்த பாலை சுத்தமா தப்பா கணிச்சிட்டாரு. சிராஜ் பால் ஆங்கிள் பண்ணி உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாரு. ஹார்மர் பால் வெளியே போகும்னு நினைச்சு ஆடாம விட்டுட்டாரு. ஆனா அந்த பால் லேசா திரும்பி ஸ்டம்ப் லைன்ல வந்து நேரா ஆஃப் ஸ்டம்ப் 2ஆ பொளந்துட்டு போச்சு. ஸ்டம்ப் பாதியா உடைஞ்சு தொங்குச்சு. சிராஜோட இந்த பந்து எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சது. ஹார்மர் 7 ரன்ல அவுட் ஆக சவுத் ஆப்பிரிக்காவோட
ஆப்பிரிக்காவோட ஸ்கோர் 9 விக்கெட் இழப்புக்கு உயர்ந்தது. இன்னைக்கு காலை நேர ஆட்டம் இந்திய பந்துவீச்சாளர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. பவுமா மட்டும் தனியா போராடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அடுத்த முனையிலிருந்து விக்கெட் விழுந்துகிட்டே இருந்துச்சு. சிராஜோட பந்துகள்ல ஒரு பயங்கரமான ஸ்விங்கும் துல்லியமும் இருந்துச்சு. அந்த ஓவரோட கடைசி பந்துல மகாராஜுக்கு ஒரு பால் போட்டாரு பாருங்க. பேட்ஸ்மேனுக்கு யோசிக்க கூட நேரம் இல்ல. செம்ம வேகமா பிளாக் ஹோல்ல, அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் யார்க்கர் மாதிரி வந்து கால்லயே விழுந்துச்சு. மகாராஜ் பேட்டை கீழே கொண்டு வர்றதுக்குள்ள பால் பேட்ல பட்டுருச்சு. அப்பீல் பண்ணதும் அம்பையர் உடனே விரலை தூக்கிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா ரிவ்யூ எடுத்தாங்க. ஆனா டிஆர்எஸ்லயும் பால் மிடில் ஸ்டம்ப தாக்குறது அப்பட்டமா தெரிஞ்சது. இதோட சவுத் ஆப்பிரிக்காவோட 2வது இன்னிங்ஸ் 153 ரன்கள்ல முடிவுக்கு வந்துச்சு. கேப்டன் டெம்பா பவுமா 55 ரன் அடிச்சு நாட் அவுட்டா நின்னாரு. அவர் 136 பந்துகளை சந்திச்சாரு. இப்படி ஒரு பிட்ஸ்ல இது ஒரு பெரிய சவாலுக்கு கொஞ்சமும் குறைவானது இல்ல. அவர் அவுட் ஆகல. ஆனா அவரோட பார்ட்னர்கள் எல்லாம் வரிசையா பெவிலியனுக்கு திரும்ப கடைசியில அவர் மட்டும் தனியா நின்னாரு. இந்தியாவோட பந்து வீச்சு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட் எடுத்தாரு. முகமது சிராஜும் குல்தீப் யாதவும் தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. ஜஸ்பிரித் பும்ராவும் அக்சர் படேலும் தலா 1 விக்கெட் எடுத்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா மொத்தமா 123 ரன்கள் முன்னிலை பெற்று இந்தியாவுக்கு முன்னாடி 124 ரன் இலக்க நிர்ணயிச்சாங்க. பார்க்க சின்ன ஸ்கோரா தெரிஞ்சாலும் பிட்ச் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த 124 ரன்னை சேஸ் பண்றது ஈஸி இல்லைன்னு இந்திய அணிக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் கேப்டன் சுப்மன் கில் காயம் காரணமா பேட்டிங் ஆட வரமாட்டாரு. அப்போ இந்தியா கிட்ட ஒரு பேட்ஸ்மேன் கம்மி. இன்னொரு பக்கம் பவுமாவோட அந்த சூப்பர் இன்னிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவை போட்டிக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி இருந்தது. இப்போ முழு பொறுப்பும் இந்திய பேட்ஸ்மேன்கள் மேலதான். இந்திய அணி சார்பா இன்னிங்ஸ் தொடங்க KL ராகுலும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் உள்ள வந்தாங்க. ஸ்டேடியம் அமைதியா இருந்தாலும் அந்த டென்ஷனை நல்லாவே உணர முடிஞ்சது. முதல் ஓவரை போட வந்தாரு அந்த உயரமான வேகப்பந்து வீச்சாளர் மார்க்கோ ஜான்சன். முதல் 3 பால் கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா 4வது பால்ல அவங்க எதிர்பார்த்ததை செஞ்சு காட்டிட்டாரு. ஜான்சன் ஒரு அட்டகாசமான குட் லென்த் பால் போட்டாரு. அது கொஞ்சம் உள்ள திரும்பி வந்துச்சு. ஜெய்ஸ்வால் கிரீஸ்லயே நின்னுட்டாரு. பால் பேட்ல லேசா எட்ஜ் வாங்கி கீப்பர் கையில போய் உட்காந்துருச்சு. விக்கெட் கீப்பர் வெறியன் ஒரு அருமையான கேட்ச பிடிச்சாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 1 ரன் கூட எடுக்காம டக் அவுட். இந்தியாவுக்கு முதல் பெரிய அதிர்ச்சி. ஜெய்ஸ்வால் அவுட் ஆனதும் 3வது நம்பர்ல வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா உடனே 2வது ஓவர் ஸ்பின்னர் சைமன் ஹார்மர் கையில கொடுத்தாங்க. இதுவே அவங்க இந்தியாவை பிரஷர்ல போட விரும்புறாங்கன்னு காட்டுச்சு. சுந்தர் நிதானமா ஆட ஆரம்பிச்சாரு. இந்தியா இந்த தொடக்கத்தை மோசமாக்கிட கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தாங்க. 3வது ஓவரை மறுபடியும் மார்க்கோ ஜான்சன் போட்டாரு. பிட்ஸ்ல பவுன்ஸ் அதிகமாகி பவுலர்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுச்சு. ஓவரோட முதல் பந்துலயே ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு. அந்த பந்து பேக் ஆஃப் லென்த்ல இருந்து திடீர்னு எகிரிச்சு. ராகுல் இவ்ளோ பவுன்ஸ் எதிர்பார்க்கல போல. பால் பேட்டோட மேல் பகுதியில பட்டு விக்கெட் கீப்பர் வலது பக்கம் டைவ் அடிச்சு அந்த கேட்ச பிடிச்சிட்டாரு. ராகுலும் வெறும் ஒரு ரன்ல அவுட். இப்போ இந்தியாவோட ஸ்கோர் 2 விக்கெட்டுக்கு 1 ரன். சுப்மன் கில் வேற ஆட முடியாததால இது உண்மையில 3 விக்கெட்டுக்கு 1 ரன் மாதிரி. நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாகிக்கிட்டே போச்சு. காயமடைஞ்ச கில்லுக்கு பதிலா 4வது இடத்துல உள்ள வந்தாரு துருவ் ஜுரல். இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில அவர் வந்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பரீட்சை. ஜுரல் தன்னோட நோக்கத்தை காட்ட கொஞ்சமும் தாமதிக்கல. தன்னோட 2வது பந்துலயே ஃபைன் லெக் திசையில ஒரு பவுண்டரி அடிச்சு பிரஷரை குறைச்சாரு. இந்த பவுண்டரி இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் ரொம்ப நிலைச்சு நின்னாரு. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப புத்திசாலித்தனமா ஆடுனாங்க. தேவையில்லாத ஷாட் இல்ல, ரிஸ்க் இல்ல. நின்னு ஆடி முதல் செஷனை முடிக்கணும்ங்கிறது தான் அவங்க திட்டம். மெதுவா 2 பேரும் சேர்ந்து இன்னிங்ஸை சரிவுல இருந்து மீட்க ஆரம்பிச்சாங்க. சவுத் ஆப்பிரிக்க பவுலர்கள் தொடர்ந்து ஆக்ரோஷமா பந்து வீசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஜுரலும் சுந்தரும் அசரவே இல்ல. முதல் செஷனோட கடைசி அரை மணி நேரம் தான் ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. ஒவ்வொரு பந்துலையும் ஆபத்து, ஒவ்வொரு ஓவர்லையும் நம்பிக்கை. கடைசியா லஞ்ச் பிரேக் அறிவிச்சப்போ இந்தியாவோட ஸ்கோர் 10 ரன்னுக்கு 2 விக்கெட். வேற விக்கெட் விழுகாதது இந்தியாவுக்கு ஒரு ஆறுதலான விஷயம். ஆனா இலக்கு இன்னும் ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. பிட்சும் ஒவ்வொரு ஓவருக்கும் இன்னும் கடினமாகிட்டே போச்சு. இந்த மேட்சோட சுவாரஸ்யம் இப்போ உச்சகட்டத்தை அடைஞ்சிருந்தது. 124 ரன் சேசிங்ல இந்தியாவோட போராட்டம் தொடர்ந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்காவும் முழு பலத்தோட கம்பேக் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. 2வது செஷன் தொடங்கினதும் இந்திய பேட்ஸ்மேன்கள் மேல இருந்த பிரஷர் அப்பட்டமா தெரிஞ்சது. இலக்கு வெறும் 124 ரன் தான். ஆனா பிட்சோட கடினத்தன்மையும் ஆரம்பத்துல விழுந்த விக்கெட்டுகளும் நிலைமை அவ்வளவு மோசமாகிருச்சு. ஒவ்வொரு ரன்னுக்கும் பெரிய விலை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. மைதானத்தோட சூழல்ல ஒரு மாதிரி அமைதி இருந்துச்சு. இந்த செஷன்ல மேட்ச் எந்த பக்கம் வேணாலும் திரும்பலாம்னு எல்லாருக்கும் ஒரு உள்ளுணர்வு இருந்த மாதிரி. செஷன் ஆரம்பிச்சதும் துருவ் ஜுரல் ஒரு சூப்பரான பாசிட்டிவ் அப்ரோச் காட்டினாரு. அவர் கொஞ்சம் கூட பிரஷர் ஆகாம ஆரம்பத்திலே அதிரடியா ஆட ஆரம்பிச்சாரு. 2வது ஓவர்லயே கார்ஃபின் பாஷோட பந்துகள்ல தொடர்ந்து 2 பவுண்டரி அடிச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட ரிதத்தை உடைக்க முயற்சி பண்ணாரு. ஜுரலோட இந்த நம்பிக்கை இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஒரு நம்பிக்கை வெளிச்சம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அதே ஓவர்ல ஒரு சமயம் இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய அடி விழப்போகுதுன்னு தோணுச்சு. பாஷ் போட்ட ஒரு பந்து கீப்பர் கைக்கு போக சவுத் ஆப்பிரிக்க வீரர்கள் கேட்ஸுக்கு பயங்கரமா அப்பீல் பண்ணாங்க. அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. ஜுரல் அவுட்.
மொத்த ஸ்டேடியமும் அமைதியாயிடுச்சு. ஆனா ஜுரல் உடனே டிஆர்எஸ் எடுத்தாரு. ரீப்ளேல பார்த்தா பால் பேட்ல படவே இல்ல, பேட் பக்கத்துல இருந்து போனதுதான். அப்படி ஜுரல் தப்பிச்சாரு. இந்தியா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது. வாஷிங்டன் சுந்தருக்கும் ஜுரலுக்கும் நடுவுல பார்ட்னர்ஷிப் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரும் ரொம்ப புத்திசாலித்தனமா ஆடினாங்க. ரிஸ்கான ஷாட் கம்மியா, ரன்கள் தேடுறது அதிகமா இருந்துச்சு. இந்திய டீம் மெதுவா இலக்க நோக்கி போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்போதான் மேட்ச்ல திடீர்னு ஒரு திருப்பம் வந்துச்சு. அது உண்மையிலேயே ஒரு பெரிய தப்பு. அந்த பந்து ஒரு லாங் ஹாப், அதாவது ஷார்ட் பிட்ஸ் பால், ஈஸியா பவுண்டரிக்கு அனுப்ப வேண்டிய பந்து. ஜுரல் முகத்துல ஒரு உற்சாகம் தெரிஞ்சது. ஒரு ஃபுல் ஷாட் அடிச்சாரு. ஆனா பந்து பிட்ஸ்ல பட்டு கொஞ்சம் நின்னு வந்துச்சு. ஜுரல் ஷாட்டை முடிச்சிட்டாரு. ஆனா டைமிங் சுத்தமா மிஸ் ஆகி பந்து நேரா டீப் மிட் விக்கெட்ல நின்னுகிட்டு இருந்த கார்ஃபின் பாஷ் கைக்கு போயிடுச்சு. இந்த விக்கெட் ரொம்ப திடீர்னு விழுந்துச்சு. சவுத் ஆப்பிரிக்கா சந்தோஷத்துல குதிச்சாங்க. ஜுரல் 13 ரன்ல அவுட் ஆனாரு. அதுல 3 பவுண்டரி அடக்கம். ஸ்கோர் போர்டுல இந்தியாவோட ஸ்கோர் 3 விக்கெட்டுக்கு 33 ரன். மேட்சோட பேலன்ஸ் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் சாயற மாதிரி தெரிஞ்சது. இப்போ களத்துக்குள்ள வந்தாரு இந்தியாவோட தற்காலிக கேப்டன் ரிஷப் பண்ட். பண்ட் வந்ததும் சூழல் கொஞ்சம் நம்பிக்கையோட நிறைஞ்சது. அவரோட அதிரடி ஆட்டத்தால மேட்சோட போக்கையே மாத்திர திறமை அவருக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு பிட்ச் அவருக்கு சாதகமா இல்ல. மகாராஜ் போட்ட பந்துல அவருக்கு எதிராக ஒரு கேட்ச் அப்பீல் வந்துச்சு. அம்பையர் நாட் அவுட் கொடுத்தாரு. சவுத் ஆப்பிரிக்கா டிஆர்எஸ் கூட எடுத்தாங்க. ஆனா பால் பேட்ல இருந்து ரொம்ப தூரத்துல போச்சு. அப்படி பண்ட் தப்பிச்சாரு. ஆனா இத பண்ட் சரியா பயன்படுத்திக்கல. அவர் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. ஒவ்வொரு பந்தும் அவரோட பேட்டிங் ரொம்ப தொந்தரவு பண்ணுச்சு. ஒவ்வொரு பாலையும் பார்க்கும்போது பண்ட் ஆட ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சது. அப்புறம் இந்திய ரசிகர்கள் பார்க்க விரும்பாத அந்த தருணம் வந்துச்சு. சைமன் ஹார்மர் வேகத்தை குறைச்சு பால லேசா காத்துல மிதக்க விட்டு போட்டாரு. பண்ட் டிரைவ் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா பால் பிட்ஸ்ல லேசா நின்னு வர பண்டோட ஷார்ட் டைம் ஆகல. அவர் ஒரு ரொம்ப சுலபமான கேட்ச நேரா பவுலர் கைக்கே கொடுத்துட்டாரு. பந்தும் வெறும் 2 ரன்ல நடைய கட்டினாரு. இப்போ இந்தியாவோட ஸ்கோர் 38 ரன்னுக்கு 4 விக்கெட். நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாகிருச்சு. டீம் இந்தியா உண்மையிலேயே ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் களத்துக்குள்ள வந்தாரு ரவீந்திர ஜடேஜா. வந்ததும் வராததுமா 2-3 பவுண்டரி அடிச்சு இந்திய ரசிகர்களோட முகத்துல கொஞ்சமா சிரிப்பை வர வச்சாரு. ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து ஆட்டத்தை நிலைப்படுத்த முயற்சி பண்ணாங்க. 2 பேரும் சிங்கிள், டபுள்ஸ் எடுத்து ஸ்கோரை மெதுவா முன்னாடி கொண்டு போனாங்க. எந்த ரிஸ்க்கும் எடுக்காம பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்தியா 50 ரன்னை தாண்டிச்சு. மேட்ச் மறுபடியும் மெதுவா பேலன்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சது. ஆனா ஹார்மர் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி மாறிட்டாரு. ஜடேஜாவும் எல்பிடபிள்யூ ஆகி அவுட் ஆனாரு. இந்த பாலும் ஹார்மரோட தந்திரத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். பால் காத்துல மெதுவா வந்து டிப் ஆகி உள்ள வந்துச்சு. ஜடேஜா பேட்டை பின்னாடி வச்சாரு. ஆனா பால் நேரா கால்ல பட்டுருச்சு. அம்பையர் விரலை தூக்கிட்டாரு. ஜடேஜாவுக்கு அவுட்னு நம்பிக்கை இல்ல. அதனால டிஆர்எஸ் எடுத்தாரு. ஆனா ரீப்ளேல 3மே சிவப்பு நிறத்துல தான் காட்டுச்சு. இம்பாக்ட், பிட்சிங், விக்கெட்ஸ் எல்லாமே அவுட். ஜடேஜா 18 ரன்ல வெளியேறினாரு. இந்தியாவோட ஸ்கோர் 64 ரன்னுக்கு 5 விக்கெட். ஜெயிக்க இன்னும் 60 ரன் வேணும். ஆனா டீம் இந்தியா ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்திருந்தாங்க. ஜடேஜா அவுட் ஆனதும் அக்சர் படேல் பேட்டிங் ஆட வந்தாரு. இப்போ எல்லா பாரமும் கீழ் வரிசை பேட்ஸ்மேன்கள் மேலதான். இலக்கு சின்னதுதான். ஆனா நிலைமை அப்படி இருந்துச்சு. ஒவ்வொரு ரன்னும் ஒரு மலை மாதிரி தெரிஞ்சது. வாஷிங்டன் சுந்தர் கொஞ்சம் செட் ஆன மாதிரி தெரிஞ்சாரு. ஆனா அப்போதான் எய்டன் மார்க்ரம் மேட்சோட பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்தாரு. மார்க்ரம் ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து போட்ட ஒரு செம்மையான ஆஃப் பிரேக். பால் லேசா வெளியே திரும்பி பவுன்ஸும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. சுந்தர் முன்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ண முயற்சி பண்ணாரு. ஆனா பால் அவரோட பேட்டோட விளிம்ப தொட்டுச்சு. பால் ஸ்லிப்புக்கு போச்சு. அங்க ஹார்மர் குனிஞ்சு 2 கையாலையும் ஒரு அருமையான லோ கேட்ச பிடிச்சாரு. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அடியா இருந்துச்சு. வாஷிங்டன் சுந்தர் 33 ரன்ல அவுட் ஆக இந்தியா மேல இருந்த பிரஷர் இன்னும் அதிகமாச்சு. இதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் கூட சான்ஸ் கொடுக்கல. இந்த தடவை சைமன் ஹார்மர் கையில பால் இருந்துச்சு. அவர் குல்தீப் யாதவை LPW ஆக்கிட்டாரு. இந்தியாவோட 7 விக்கெட் வெறும் 77 ரன்ல விழுந்துருச்சு. ஒவ்வொரு பந்துக்கு பிறகும் அந்த இடமே ரொம்ப கனமா ஆகிட்டே போச்சு. டீம் இந்தியாவோட போராட்டம் சீக்கிரமே முடிய போகுதுன்னு தோண ஆரம்பிச்சது. ஆனா அப்போ அக்சர் படேல் வந்து மேட்ச்ல ஒரு புது உசுர கொடுத்தாரு. வந்ததும் வராததுமா கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களையே ஆச்சரியப்பட வச்சாரு. குறிப்பா கேஷவ் மகாராஜோட ஒரே ஓவர்ல அக்சர் ஒரு பவுண்டரி, 2 இமாலய சிக்ஸர் அடிச்சாரு. இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு சின்ன நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஒருவேளை அக்சர் இப்படி அதிரடியா ஆடி ரன் அடிச்சு இலக்க சுலபமாக்கிடுவாரோன்னு. ஆனா மகாராஜ் அவ்வளவு ஈஸியா தோத்து போற ஆள் இல்ல. அதே ஓவரோட 5வது பந்துல அக்சர் அவுட் ஆக்கிட்டாரு. பால் கொஞ்சம் மெதுவா வெளியே போற மாதிரி இருந்துச்சு. அக்சர் ஸ்லாக் ஸ்வீப் ஆட முயற்சி பண்ணாரு. ஆனா டைமிங் சொதப்பிருச்சு. பால் வானத்துக்கு ரொம்ப உயரமா போச்சு. மிட் விக்கெட்ல இருந்து கேப்டன் டெம்பா பவுமா பின்னாடி ஓடி போய் ஒரு அருமையான கேட்ச பிடிச்சாரு. அக்சர் 26 ரன்ல அவுட் ஆக இந்தியாவோட கடைசி நம்பிக்கையும் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. அடுத்த பாலே சிராஜையும் LBW ஆக்கி அதோட இந்திய இன்னிங்ஸை 93 ரன்ல சுருட்டிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை 30 ரன்கள் வித்தியாசத்துல ஜெயிச்சு ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இந்த வெற்றி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஸ்பெஷல். மேட்சோட முதல் நாள்ல 169 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மேட்சை இப்படி திருப்புவாங்கன்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து அருமையான லைன் அண்ட் லென்த்ல பந்து வீசி இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு ஆடவே வாய்ப்பு கொடுக்கல. அப்போ நண்பர்களே, உங்க டீம் இந்தியாவோட இந்த தோல்விக்கு காரணம் என்ன? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.